நீங்கள் மட்டும் 18+ இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். தயவுசெய்து ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. ஒரு 2 லவர்ஸ், 2 பேரும் நல்லா டீப்பாக லவ் பண்ணுறாங்க. லவ் மேட்டர் வந்து வீட்டில் தெரிய வருது பொண்ணு சைடு. அதுக்கு வந்து பொண்ணு சைடு வந்து அவங்க அப்பா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. நீ இன்னும் நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் இந்த லவ் மேரேஜ் இதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போ எதுவும் வேணாம், இதோட நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பையன் கூட வந்து ஓடி போயிடுது. இது தெரிஞ்ச அப்பா அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேஷன்ல இருந்து அந்த பொண்ணையும் அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. அந்த ஸ்டேஷன் பேசுற எஸ்ஐ கேட்கிறாரு, நீங்க அப்பா கூட போறியா இல்ல இவங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் லவ் பண்ண பையன் கூட போயிடுறேன், எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என் பொண்ணு எங்க கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றது, எனக்கு 18+, நான் யார் கூட போகணும் என்ன பண்ணணுன்ற ரைட்ஸ் எனக்கு இருக்கு, நான் இவன் கூட தான் போவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு அவங்க அப்பா வந்து சொல்றாரு, இந்த பொண்ணு அவங்க கூட போற அப்படி இருந்தா எனக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் எங்களுக்கு வந்து எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து போயிட்டு. ட்விஸ்ட் என்னன்னா, போன பொண்ணு 3 months கழிச்சு அதே ஸ்டேஷனுக்கு வருது. இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் வந்து டெய்லியும் நினச்சி கொடுமை பார்த்துறான், சாப்பாடு போகிறது இல்லை, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், என்னை வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஷனில் மறுபடியும் அவங்க பேரண்ட்ஸை கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு வந்திருக்கு, உங்ககிட்ட பேசணுமா, உங்களை கூட்டிட்டு வந்து வீட்டை கூட சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்றாரு, எனக்கு பொண்ணு இல்லை, யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. லவ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை, பேரண்ட்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி எது வேணாலும் பண்ணலாம். நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வரும்போது பேரண்ட்ஸ் தான் வந்து நிற்பாங்க, வேற யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. எது பண்ணாலுமே பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம எதுவும் பண்ணாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்க ஃபேமிலி தான் வந்து நிற்கும், வேற யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. யாருக்காகவே வந்து பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போவாது. இது பட்டவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அனுபவம் யாருக்கா இருந்தால் கண்டிப்பா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தின பார்த்து வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. சொல்றேன்.